சிவப்பு கவுனி தோசை இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது சிவப்பு கவுனி அரிசி. நான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் பார்த்தீங்கன்னா 400 ml பிடிக்கும். 2 கப் அரிசி அது நல்லா கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இதுதான் அந்த அரிசி. இதுல நிறைய இரும்பு சத்து, விட்டமின் சத்துலாம் இருக்கு. அதுக்கப்புறம் இதோட 1 கப் அவல். இது மட்டை அரிசி அவல். பார்க்கறதுக்கு ப்ரௌனா இருக்கும். இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல ஃபைபர் இருக்கு. கொஞ்சம் தடி அவல் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா கழுவிட்டு கொஞ்சமா தண்ணியில ஊற வச்சுக்கணும். இப்ப நான் அரிசியை நல்லா கழுவி 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது கழுவுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதனோட கலர் நல்லா ரெட்டா தெரியும். இப்ப இது நல்லா ஊறி இருக்கு. இது ஊறும் போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்திருக்கேன். அதையும் அரிசியோட சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அவளையும் நல்லா 2 முறை கழுவிட்டு கொஞ்சமா தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இப்ப இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து அரைச்சுக்கலாம். நான் இது கிரைண்டர்ல ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து அரைச்சுக்கிறேன். மிக்சியில கூட இதை அரைச்சுக்கலாம் ஈஸியா. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரிஞ்சாலுமே நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியாததுனால நம்ம நிறைய விஷயங்களை தவிர்த்துடுறோம். நீங்க இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்க. செய்யறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதே சமயம் இதனோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நல்லா அரைஞ்சிடுச்சு. நார்மலான தோசை மாவு அரைக்கிற மாதிரியே இதையும் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது நல்லா அரைச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இது அவ்வளவுதான், மாவு ரெடி. நீங்க உடனேவும் இதை தோசை செய்து சாப்பிடலாம். இல்ல நைட் ஃபுல்லா வச்சு புளிக்க வச்சு கூட சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப நான் உடனே ஒரு தோசை போட்டு காட்டுறேன். இதுல நீங்க வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சு தோசை போட்டாலுமே இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்ப நான் பிளெயினா ஒரு தோசை செய்து காட்டுறேன். நீங்க இது ஒரு முறை செய்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னாலே அடிக்கடி இத செய்வீங்க. அவ்வளோ ஈஸியான மெத்தட். அதே சமயம் டேஸ்டும் நல்லா இருக்கும். இது உடம்புக்கும் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான விஷயம். இப்போ இது மேல ஃபுல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், தோசை ரெடி ஆயிடுச்சு. இது சட்னி, சாம்பார் எல்லாத்தோடும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்லா வரும் உங்களுக்கும். இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.